ஆனா உன் மருமகன் சம்பந்தமான விஷயத்துல அந்த இடத்துல சம்பந்தப்படாத ஒருத்தர் உரிமை கட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்கு பண செலவாகும், அதுக்கு நகலட்டுகள் தேவைப்படும் என்ற ஒரு பிரச்சனையை வச்சு கொஞ்சம் வீட்டுக்குள்ள மன அமைதி குறைஞ்சிருக்காங்க. காரணம் மாறுமா? மாறும். அந்த இடத்தை செம்மையா முடிச்சு வெற்றியாக்கிட்டு போதுமா? வேற என்ன வேணும்? அதை நிறுத்தித்தாரு, நிறைந்த பணத்தையும் தாரு. சந்தோஷம். கருசாமிக்கு அடுத்த வழக்கு உணவு பண்றது கணக்கா என்ன கேட்டா உனக்கு இது யாருமா? தாய் பத்திரம் யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட இல்லைன்னு சாமி சொல்லிடுத. உங்க மாமா வீட்டுல உங்களுக்கு தராங்களா? அவங்கள்ட்ட ஒரு மனக்குறை இருக்கு. 2 பேரும் அவரை தரவிடாம தடுத்து வச்சிருக்காங்க. புரியுதா? அதை மாத்தி உங்களுக்கு உரிமையை வாங்கி தந்தா போதுமா? காரணம் அப்படியா? சொல்லுங்க, கேட்டு பார்ப்போம். இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்தாச்சு, நீங்க எந்த பங்குக்கும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பக்கத்துல அதர்மம், அநீதி இருக்கு. உனக்கு உரிமையை வாங்கி தர, எந்த போட்டியை நம்ம ஜெயிக்க ஒரு பிள்ளைக்கு நல்ல வேலையும் வாழ்க்கையும் கிடைக்கும். சந்தோஷமா பாக்கியங்களா இருக்கும். கர்மசாமிக்கு போலீஸ் யாருக்குப்பா? என்னன்னு என்னடா என்ன கம்பெனி ஏதோ வச்சிருந்தியா? அது எதாச்சும் குழப்பம்? கால் விட்டுருவோம். பாப்பா உன் பக்கத்துல ஒரு குற்றவாளிகள் இருக்குதான் கரெக்டா எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு வாய்தாவில் உனக்கு நான் வெட்டியாக்கி வாழ்க்கை தான் போதுமா? விசாரணை அடுத்து இல்லை. உன் பக்கத்துல நல்லா கட்டு. கருதாமிக்கு கருதாமி என் இடம் பிரச்சனை முடியணும்னு கேட்டு வந்துடும். வாப்பா அப்படியா? அடுத்து நான் நடந்துகிற தொழில இடைஞ்சிட்டு இருக்கு, அதை வெற்றியாக்கி தரது கேட்டு வந்து யாரு? என்ன தொழில்பா? நீ என்ன தொழில்னா? கண்ணாடி பாரதத்தின் கண்ணா இடத்தால மாபெரும் போராட்டம் மகாபாரதத்தில் நடந்தது போல் ஒரு குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்தவர்களால் மனப்பிரச்சனை குழப்பமும் நடக்கும். நடக்கா மாதவா கார்வேக வண்ண மது தூதன கோபியர் மார்கழி மாதத்துல திருவாதிரையில என்னை வணங்குகிற பொழுது உன்னுடைய இடப்பிரச்சனை தீர்ந்து தெளிவாக ஒரு உரிமையை பெற்று என்னை மகிழ்ச்சியாக காண்பார். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் தம்பி அப்படியா? கேட்டு பார்ப்போம். முருகப்பெருமான் வராரு, எங்க இருக்காரு? அப்படியா? போய் கும்பிடுவியா? உங்க தாத்தருக்கு எத்தனை முன்னாடியா? ஒரு முன்னாடி. குடும்பத்துல 2 முன்னாடி யாருக்கு? உங்க அம்மா வழியில இருக்கு கால் உங்க அம்மா வழியில முன்னோர்களுக்கு இருக்குதா? உனக்கு இருக்க என்ன பத்தியா?
மருத்துவமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழில மன வருத்தமும் மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கும். உன் கூட இருக்கிறவங்களுக்கும் உனக்கும் வாக்குவாதமும் பிரச்சனையும் இருக்கும். அதுல ஒருத்தர் உன்னுடைய சீஃப் மேனேஜர் சொல்லி குழப்பத்தை உருவாக்கிட்டான். அதனால உன்னுடைய தொழில் இப்ப பாதிக்கப்பட்டு நீ செய்யக்கூடிய தொழில உனக்கு வர வேண்டிய பணம் வராம நீ இப்ப நஷ்டப்பட்டு இருக்க. உண்மையா? ஆனா பைரவர் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி கூட போனியா? காலம் அதான் நாய் விட்டுட்டா வரலாம். இப்போ தடைப்பட்டு இருக்கக்கூடிய உன் தொழிலை இயக்கி தன்னிச்சையா பார்க்கக்கூடிய திறனையும் ஆர்டரையும் வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த தொழிலை நடந்துட்டாலே கல்யாணம் தைமாதத்துக்கு பிறகு நடக்கும். சந்தோஷமா பாப்பா கருதாமிக்கு அடுத்து இடம் ரியல் எஸ்டேட் சம்பந்தமா கேட்டு வந்தது யாருப்பா? வாங்க அண்ணா, 2 பேர் இருக்காங்க. 2 பேர், ஒரு கண்ணாடி போட்ட ஆளு, ஒரு ஆளு திடீர்னு குத்துற ஆளு. பாடிக்காங்க. நல்ல காலம் வந்துவா, நல்ல காலம் வந்துவா. நான் ஒருவரை ஒருவர் சொன்னார், என் மனது கண்கள் துடித்தது. தம்பி, ஒரு பொம்பளையான சில இடைஞ்சல்கள் வேதனைகள்லாம் கடந்து முடிஞ்சாச்சு. என்ன இப்ப நீ பாக்குற தொழில உனக்கு வருமானம் பற்றாக்குறையான வேதனைகளா இருக்கு. அடுத்ததான் எதுவும் ஆரம்பிக்கலாமா அல்லது இதை விட்டு வெளியே போயிட்டோம்னா அதுவும் முடியாதுங்கிற ஒரு குழப்பத்தை நீ பார்க்க வந்திருக்கியா? கால்வா வா. வரக்கூடிய நவம்பர் மாதத்திலிருந்து ஒரு சிறிய வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். இந்த தொழிலும் ஓடும், நடத்துற வியாபாரமும் பெறும். உனக்கு நிறைந்த வருமானத்திலிருந்து காப்பாற்ற நல்ல சாப்பிட்டு போனா சாப்பிட போயிடாத. ரியல் எஸ்டேட் பண்றது யாரு? எதுவும் நான் சொன்ன உத்தரவுப்படி திருமணத்தை நடத்திருந்தேன். பிறக்கிற பிள்ளை என் பேர் வைக்கலாமா? உன் மகன் கேட்க மாட்டாங்க. அதனால எந்த குறையில்லாம அந்த குழந்தையை பெற்று என்னுடைய ஆதியை பெற்று பூர்ணமாக பல கோழிகளை பெற்று வாழ்வார்களப்பா. அந்த நிலையை மாற்றிட்டார என்னை பிரார்த்தனை அதற்குவோம் காலம் சொல்லலாம். மங்களம் அருள்வாய் மதுரை அங்கையர்கள் நீ அன்பு நீராட்டி. என்னப்பா வீட்டுல பிள்ளைகள் பேர சொல்லுப்பா. உன் பிள்ளைகளுடைய பேரை சொல்லு. நிஷாந்துக்கு வயசுன, நிஷாந்துக்கு வயசுன 2 பையங்களா? 2வது பையன் இப்ப எங்க இருக்கான்? கடை முடிக்கா? அவன் வெளிநாட்டுல போய் தொழில் பார்த்து நிறைய ட்ரைனர்ஸ் மூலமாக முன்னேறி வருவான். இப்போ ஒரு 1.5 வருஷமாக ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான முயற்சி பண்ணி வெற்றி அடைய முடியாம நீ வேதனைப்படுற. அவரை நான் சரிபடி சொல்றேன். உன்னுடைய இடம் வீடு சம்பந்தமாக 1.5 ஆண்டுகளாக முயற்சி செய்து வீழ்ச்சி அடைந்து விட்டாய். அந்த டாக்குமெண்ட் 2 பேர்கிட்ட இருக்கு. சரியா? அதுல ஒருத்தர் உனக்கு விற்று பணமாக்கி தந்துருவான். ஜெயிச்சதா பொருளா கால் எடுத்துவா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு வெற்றி ஆகித்தானே 3 மாத கால அவகாசத்துல வெற்றிட்டு பணத்தோடு என்னை பார்ப்போம். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அவனுக்கு உத்தரவு வைக்கும். யாருக்கு காலில் வலி வேதனை? யாருப்பா காலில் என்ன சேதம்? காலில் என்ன பிரச்சனை? ஓகே, ஆபரேஷன் பண்ணணும் டாக்டர் சொன்னாங்களா? அப்படி ஒரு
முருகா. அப்படியா கேடு கொடுக்குது. திருமால் பெருமைக்கு நிகரேது அவன் திருவடி நிலவுக்கு இணையேது பெருமானேவும் திருநாமமும் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம். பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்கு? அதான் சத்தம் கேட்டுச்சு. ஓம் நமோ நாராயணா ஓடுது. காலம் கடல் நடுவே கொண்ட சதுர்வேதம் காப்பதற்கென்றொரு அவதாரம் மற்ற அவதாரம் அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும். என்னப்பா வேணும்? உன்னுடைய ஆரோக்கியத்துல பங்கம் இல்லாம அறுவை சிகிச்சை இல்லாமலே நீ சரியாயிருவ. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொத்துக்கள் தொடர்பாக கொஞ்சம் மன உபாதைகள் ஈராண்டு காலங்களாக இருந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். அவைகளை சரியாக்கித்தர வேற என்ன வேண்டும்? சாத்வீகமான வாழ்க்கையை நடத்தித்தார அவளுக்கு வருமானத்துக்குரிய விஷயம் நடக்க இன்னும் 49 நாட்கள் அவகாசம். ஜெயிக்கும். யாருடைய என்ன ஏசி ஆபீஸ்ல அந்த ஃபைல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பிரச்சனை வந்து அண்ணனை காப்பாற்ற வேண்டும். சரி நல்ல போஜனம் போவோம். கர்மதாமிக்கு திருப்பூர் மட்டுமே திருப்பூர் மக்களாக திருப்பூர் நான் ஒரு குழந்தை ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் நீ. குழந்தை கருமதாக கேட்டு வந்தது யார்? ஒருவர் மனதிலே ஒருவர் வந்தது. கால் விட்டாங்க. நீ கால் விடுறிய வந்து உட்காந்து மூன்று விதமான கேள்விகளை மனதில் வைத்து குழப்பிக் கொண்டு வந்தவர்கள் நீங்களா இல்லையா? வாங்க. என்ன தம்பி தானே உட்கார சொல்லு. என்ன தொழில் பாக்குறீங்க? குழந்தை சம்பந்தமாக முதல் உத்தரவாக வேணும் மயிலமோடு முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்ததனால் முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். தைப்பூசத்திலிருந்து ஜனன காலங்கள் வரும். அதனால முருகப்பெருமானுடைய பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? கதிர்வேது அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? கதிர்வேது. உங்களுடைய தொழிலை நான் பார்த்தேன். இப்ப 1.5 வருஷ காலமாக உங்களுடைய தொழில பணத்தறிவு மனவேதனைகள் உங்களால நிலையாக பார்க்க முடியாத மனக்குழப்பங்கள் இவைகளெல்லாம் இருக்கு. இந்த 2 பிள்ளைகள ஒருத்தர் ஒரு சொல்லுக்கு முழுசா கட்டுப்படுவான். ஒருத்தன் அவன் ஐயாவுக்கு நம்ம அப்ப வரணும்னு நினைப்பான். அதுதான் இந்த கால் விட்டுவாங்க. ஆனா அவருடைய அறிவு மதிக்க தகுந்த அறிவு. ஆனா அது எதிர்காலத்துக்கு பொருந்தும். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பொருந்தாது. இல்லையா? அதை சரி பண்ணி உங்களுக்கு தொழிலை நல்ல முறையில் ஆகித்தார. ஒருவருடைய உடல்நிலையை பற்றி அடிக்கடி குழப்பமும் மனசு தலைகளும் இருக்கிறது. அதை நோய் நொடி இல்லாம காப்பாற்ற வித்தியாசம் போதுங்களா? இப்போ கடன்படாம உங்களை காக்கணும். வேற என்ன வேணும்? உனக்கு 3 வருஷம். இது யார் மூத்தவன்? நீ தான் மூத்தவன்.
மூத்தவளை கொஞ்சம் பார்க்கணுமா? எனக்கு கூட பார்க்கிறேன். ஒரே விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறது மாதிரி தெரியுது. பக்கத்துலயே ஒதுங்கி இருக்கிறாடா? குழப்பம் இருக்கா? சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? உங்க அப்பனும் ஆத்தாருக்காக சேர்த்து வைக்க கொடுத்துட்டியா? காலம் வா. மனமே வருவாய், மனமே வருவாய். வரலாம் வா, என் பக்கத்துல வா. அவன் உள்ளத்தை பார்த்தேன். உன்னுடைய சின்சியரான கேரக்டருக்கு அவனுடைய மனதுக்குள்ள இடம் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த குடும்பத்தை ஒத்து போகக்கூடிய மனோலயத்துல கொஞ்சம் அவ வேறுபட்டு இருக்கிற குணாதிசயமுடையவளாக இருக்கிறார். அதனால உன் உள்ளத்துக்கும் அவளுக்கும் இடைவெளி விட்டுருக்கிறேன். இதனை பெற்றோருக்கும் மறுத்தர முடியல, அவளுக்கும் மறுத்தர முடியல. ரெண்டுக்கு இடையில மனக்குழப்பம் நினைத்து உணர்வு. இது காலத்தின் கிரகமா மனிதனின் செயல்களா என்று உணர்ந்து பார்த்தால் இது காலத்தின் கிரகம். அதனால இரண்டு ஒரு உள்ளத்தையும் பரிபூர்ணமாக்கி இடைபிரியாத இன்பத்தோடு வாழ்ந்தா போதுமா? கட்டுப்படுவார். திருப்தி அடைவார். மகாசக்தி சுரூபா நாராயணா. மகாலட்சுமி ஆயிருமா? மயிலார் மதியம் சாப்பிட்டு போங்க. அறவுரையா போயிடாதீங்க. கருதாமிக்கு திருப்பூர் எல்லை தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி தெளிவு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். ஆமா, எத்தனை பிள்ளைமா வச்சிருக்க நீ? அப்படியா? குடும்பம் இருக்கா? உடல்நிலை எல்லாம் எப்படி இருக்கு? ஊரறியாமல் உறவறியாமல் யார் வர சொன்னார் காட்டுக்குள்ளே? மகளே, உன்னுடைய உடல்நிலைகளை பார்த்தேன். இரவில் சில சொல்லுங்கள் சரியா தூக்கம் வராது. மனக்குழப்ப உடையவளாக இருந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு சக்தி ஒரு உடலை தொடுவது போல ஒரு ஃபீலிங், ஒரு கற்பனை, கனவுகள் எல்லாம் வருகிறது. அது உண்மையிலேயே எனக்கு எதுவும் பிரச்சனையா அல்லது வேறு எதுவும் மாறுபாடுகளா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் மனதில் இருக்கிறது. உண்மையாலையா? யாரும் வாங்கோ. நாராயணா கேட்டுருவோம். முக்தி அளிப்பது சக்தி பொருந்திய சித்தர்கள் வாடுமலை, தேவர்கள் மூவர்கள் காட்சி அழைத்திட வண்ணம் பொருந்து மலை, தத்துவ வேத உரைத்திடு தாரதி நித்தம் தகடுமலை, தாயிரு மினியவர் தூயவர் மாயவர் வாழும் ஏழுமலை. ஆமா, ஏழுமலை வெங்கடாச்சலபதி வரார. என்ன விஷயம் புரியல. இப்ப அவர் வந்தது அதுதான். நீங்கள் ஓராண்டு காலங்களாக எடுத்த முயற்சி, அவருக்காக செலுத்த வேண்டும் எடுத்துக்கொண்ட மர காணிக்கைகள் இவையெல்லாம் இன்னும் பாக்கியாக இருந்து இன்னும் என் சன்னிதானத்துக்கு என் பிள்ளைகள் வரவில்லை. சொல்லி அனுப்புடா அப்படின்னு கேட்டார். அதான் உங்களுக்கு சொன்னேன். வாங்குவா வருக. நல்லா இருக்கீங்களா மாமா? இப்ப 2 காலங்களாக தொழில் தொடர்பான மனத்தறிவும் பொருளாதார வேதனைகளும் கடன்களும் இருக்கிறது. இவையெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கணும். வேற என்னப்பா வேணும் உனக்கு? புரியல. அதை வச்சுதான் உனக்கு நான் முதல்ல எடுத்த உடனே சொன்னேன். வேற மாறுபாடுகளால் தீய சக்திகள் எதுவும் வந்திருக்குமா, என் உடம்பை ஏதோ தொடுறது மாதிரி தெரியுதே அப்படிங்கிற ஐயப்பாடு இருக்கு. நான் ஆள சொல்ல மாட்டேன், விஷயத்தை தான் சொல்றேன். உனக்கு இந்த துயரத்தை விடுதலை ஆகிட்டு போதுங்களா? ஜெயிச்சுட்டாரே, என்னை 3:30 மணிக்கு பார்த்துட்டு போ, தங்கமா ஆக்கிட்டாரே. அவன் அதுக்குதான் போவான், வெற்றி அடைவான். நீ ஏன் கவலைப்படுற? உன் பிள்ளைக்கு இந்த பிள்ளைங்க விதியா தான் நல்லா இருக்கணும், ஐஸ்வர்யமாகட்டும். அவளை வைத்தார் போ. கர்மதாமிக்கு
நல்ல வயதான சாப்பிட்டு போங்க. 3:30 மணிக்கு இதைய பார்த்து போங்க. ஓகே. கருதாமிக்கு தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? ஆமா, நல்லா இருக்கியா? எது பிள்ளைக்கு? முடி கொட்டுதல், வெள்ளைப்படுதல், இவைகளெல்லாம் போய் மருந்து விரோதமா சாப்பிட்டு உடம்பு கெடுக்காலே உள்ள காலத்துவா. உன் பிள்ளைக்கு வாழ்க்கையில குழப்பம் இல்லாம ஆயுள் பக்கம் இல்லாம ஆக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? புரியல? அவருடைய மனத்தை மாத்தி உன் பிள்ளையோட இணைந்து வாழ வைக்கிறேன். மனக்கவலைகளோடு 3 முறை இணைய பார்க்கிறேன். கருதாமிக்கு அப்படியா? கோபி செட்டிப்பாளையம் யாருப்பா? கோபி 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 செட்டிப்பாளையம் பக்தவாங்க. கோபி செட்டிப்பாளையம் ரெண்டு உத்தரவு பையன் பேரு தாயும் மடியில் தலைமை தீர்ந்தால் உயரம் தெரிவதில்லை. உங்க அம்மாவுடைய சொத்தெல்லாம் எங்கப்பா இருக்கு? உங்க அம்மாவுக்கு அந்த உரிமையை அது கிடைக்குதா? எல்லாம் ஏமாத்தி யாருக்கும் இல்லாம கஷ்டம்னா போயிடுது. உண்மைய இப்போ பயிருக்கு என்னப்பா வேணும்? என்ன வேலை பார்க்கலாம்? பக்கத்துலமா அவன் வச்சிருக்கக்கூடிய வண்டியில இப்போதைக்கு வேலைகள் இருக்கு. புரியுதா? தொழிலுக்கு அவருக்கு கொஞ்சம் ஆஃபர்கள்லாம் குறைவு. அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு வேற ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும்னு ஓயாம புலம்பிக்கிட்டே இருக்கான். அதை நான் ஜெயிச்சு தாரேன், நல்லாக்கி தாரேன். இன்னொருத்தருடைய வியாபாரம்